ஹலோ மை மேட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 5 ஆண்டு BA LLB மற்றும் 5 ஆண்டு ஆனர்ஸ் சட்டப்படிப்புகளுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி எந்த ஒரு தவறும் இல்லாமல் சரியான முறையில் செய்கிறது, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செஞ்சுட்டு அப்புறம் மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்புக்கான கட் ஆஃப் வெளியிட்டிருக்காங்க. அந்த கட் ஆஃப் PDFல நம்ம பார்த்தோம்னா எப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5 ஆண்டு ஆனர்ஸ் சட்டப்படிப்புகளுக்கும் கட் ஆஃப் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால ஆனர்ஸ் சட்டப்படிப்புகளை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயில் ஃபாலோ பண்ணி அதில் சொல்லியிருக்கக்கூடிய வகையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செஞ்சிருங்க. 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலில் டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்டுக்குள்ள இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த இமெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இமெயிலில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது டிப்ளமா ப்ரோக்ராம் படிச்சிருந்தா அதோடைய சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தா அந்த ரிசர்வேஷன் கீழே வர விரும்பப்படக்கூடிய மாணவர்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரக்கூடிய இமெயில்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யறது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இமெயில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் வரும். அந்த வெப்பேஜ்ல வந்து உங்களுடைய லாகின் டீடைல் வந்து கேட்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டும் கொடுத்து நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்க் அப்படிங்கிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய அபிஷியல் வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ற அதே லிங்க் தான் இங்க இருக்கும். இங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல லா அட்மிஷன்ஸ் 2024 to 2025 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அதுல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் வரும். இந்த லாகின் பேஜ் தான் உங்களுக்கு அந்த இமெயில்ல வந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணி வரக்கூடிய லாகின் பேஜும் இங்க வரக்கூடிய லாகின் பேஜும் ஒண்ணுதான், ஒரே லிங்க் தான். ஒரு சில மாணவர்கள்கிட்ட வந்து கட் ஆஃப் இருக்கும், ஆனா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கான இமெயில் வந்திருக்காது. அப்படி இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி லாகின் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யலாம். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது இங்க நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீடைல் டிஸ்பிளே பண்ணாம டாக்குமெண்ட்ஸ் உடைய நேம் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் தான். நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டணும். அப்படி காட்டினா மட்டும்தான் நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். அப்படி காட்டாம அப்ளிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லி காட்டுச்சுன்னா நீங்க வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து உங்களால செய்ய முடியாது. ஒருவேளை உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தும் இமெயில் வரலைன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து லா அட்மிஷன்ஸ் கிளிக் பண்ணி உள்ள வந்து இந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்க காட்டி இருந்தாங்கன்னா, நான் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அங்க காட்டி இருந்தாங்கன்னா நீங்க எலிஜிபிள், நீங்க பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பார்க்கும்போது அப்படி எந்தமே டீடைல் காட்டல, அப்ளிகேஷன் டீடைல்ஸ் தான் காட்டுறாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கட் ஆஃப் வந்து குறைவா இருக்குன்னு அர்த்தம், நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்ல உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இருந்துமே உங்களுக்கு இது காட்டல அப்படின்னா நீங்க இது சம்பந்தமா யூனிவர்சிட்டிக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கணும். இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். நீங்க லாகின் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த வெப் பேஜ்ல சொல்லிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினலை நீங்க ஸ்கேன் பண்ணணும். கலர் ஸ்கேன் மட்டும் தான் பண்ணணும். நீங்க ஒரிஜினல் வந்து போட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க போட்டோ இருக்கணும். PDF பண்றதும் அதே மாதிரி கலர்ல தான் நீங்க PDF பண்ணணும். ஒரு சிலர் PDF பண்ணும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து PDF பண்ணிடுறாங்க. அப்படி பண்ண
பண்ணக்கூடாது. கலர்ல மட்டும்தான் உங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கணும். நீங்க போட்டோவா அப்லோட் பண்ணாலும் சரி, பிடிஎஃப் அப்லோட் பண்ணும் போதும் சரி, கலர்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கேன் பண்றது எல்லாமே ஒரிஜினல்ல தான் ஸ்கேன் பண்ணுமே தவிர, ஒரிஜினலா நான் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் ஸ்கேன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணக்கூடாது. ஒரிஜினலா மட்டும்தான் நீங்க ஸ்கேன் பண்ணணும். எய்தர் அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸுக்கு, டிசிக்கு வந்து அது கம்பல்சரியா பிடிஎஃப்ல இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்க அந்த மாதிரி பண்ணிருங்க. மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, அவங்களுக்கு இமெயில்ல நிறைய டாக்குமெண்ட் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப குறைவான டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். அப்ப அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நாங்க அப்லோட் பண்ண வேண்டியது இல்லையா, அல்லது அதை அப்லோட் பண்ணாம போனா ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு, பயப்படுறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்க பயப்பட வேண்டிய எதுவுமே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இமெயில்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெனரல் டாக்குமெண்ட்ஸ். எலிஜிபிள் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இமெயில்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட்னு ஒன்று இருக்கும். ஆனா நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனுமே வந்து நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க, நோன் கொடுத்துருப்பீங்க. அப்போ இங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்ட மாட்டாங்க. அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டியதில்லை. இமெயில்ல வந்து சொன்னாங்க ஆனா இங்க லாகின் பேஜ்ல இல்லையே, இது வந்து ப்ராப்ளம் ஆகுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் வரக்கூடிய மாணவரா இருக்கிறீங்க, அப்ளை பண்ணும் போதும் ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்கீங்க, இங்க டிஸ்பிளே பண்ணலன்னா நீங்க யூனிவர்சிட்டி கிட்ட இது இமெயில் பண்ணலாம், இல்ல போன் பண்ணி கேட்டு இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு செப்பரேட்டா இமெயில் பண்ண சொல்லுவாங்க. அல்லது நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, அப்ளை பண்ணும்போது நோ கொடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு தவறுதலா நீங்க நோ கொடுத்துட்டீங்க, ஆனா நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் வர மாணவரா இருக்கிறீங்க, அதாவது முன்னாள் படை வீரருடைய வாரிசாக அல்லது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருக்கீங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, நீங்க அங்க அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நீங்க அதை சூஸ் பண்ணாம விட்டுருந்தாலுமே நீங்க யூனிவர்சிட்டி கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க செப்பரேட்டா உங்ககிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அதனால நீங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்யக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு லாகின் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குதோ அதை அப்லோட் பண்ணா போதும். இமெயில உங்களுக்கு சொல்லிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரியா உங்களுக்கு அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் இருக்கும். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாவே இல்லாம இருப்பீங்க, அப்படி இருக்கும்போது நீங்க அதை அப்லோட் பண்ணாம போக முடியுமா, ஏன்னா இமெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அந்த லாகின் பேஜ்ல உங்களுக்கு என்ன காட்டியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சொல்லிருக்கக்கூடிய ஃபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய உங்க போட்டோவையோ அல்லது பிடிஎஃப்ஐயோ அந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி குவாலிட்டி வந்து அதிக அளவு டேமேஜ் ஆகாம இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நீங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் இருக்கா இல்லையாங்கிறதே யூனிவர்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணிட்ட அப்புறம் உங்க மார்க் ஒழுங்கா டிஸ்பிளே ஆகல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்ணுங்க. உங்க மார்க் உங்க டீடைலா டிஸ்பிளே ஆகணும். கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்புறமுமே அது டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இதோட போட்டோஸ், டிசி, இந்த பிடிஎஃப் இது எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட் என்னவோ அதை கரெக்டா நீங்க ரீநேம் பண்ணுங்க. டிசியை நீங்க வந்து பிடிஎஃப் பண்ணீங்கன்னா அந்த டிசி பிடிஎஃப் டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு ரீநேம் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட் போட்டோ எடுத்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்னா போட்டோ நீங்க எடுப்பீங்க, அந்த போட்டோவையும் 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து இமெயில் வந்திருக்கும் போது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லி மென்ஷன் பண்ணி வந்திருக்கும். இது ஏன் அப்படி மென்ஷன் பண்ணி வருதுன்னா, ஒரு சில மாணவர்களுக்கு ஸ்கூல்ல டிசி கொடுக்கும்போது அவங்க டிசி கூடவே வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா டிசி தனி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சிலருடைய டிசில வந்து இந்த கான்டாக்ட் மாணவருடைய நடத்தை எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த டிசில மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு செப்பரேட்டா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நடத்தை சான்றுன்னு சொல்லிட்டு தனியா கொடுத்துருவாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு அவங்க டிசிலேயே கான்டாக்ட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி வரும். மாணவருடைய நடத்தை எப்படி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வரும். அது வந்து நன்று, திருப்திகரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. குட், பேட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்க டிசிலேயே அந்த மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் மென்ஷன் பண்ணி வருதுன்னா நீங்க உங்க டிசியை மட்டும் நீங்க பிடிஎஃப் பண்ணா போதும். அதுவே உங்க டிசில உங்களுடைய கான்டாக்ட் சம்பந்தமா எந்த ஒரு விஷயமும் சொல்லல அப்படின்னா உங்ககிட்ட கான்டாக்ட் சர்டிபிகேட் தனியா நீங்க வாங்கிட்டு வந்து உங்க டிசி கூடவே சேர்ந்து அதையும் ஒரே பிடிஎஃபா பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கம்பல்சரியா அந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அது பண்ணா மட்டும்தான் நீங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லாமே சப்மிட் ஆகும். மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய டவுட் என்னன்னா, நான் சப்மிட் பண்ணிட்டேன் ஆனா என்னுடைய டாக்குமெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு போச்சா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான். இதை பொறுத்த வரைக்குமே வந்து போன கல்வி ஆண்டிலும் சரி இந்த கல்வி ஆண்டிலுமே சரி பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இந்த சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு இமெயிலும் யூனிவர்சிட்டி கிட்ட இருந்து வராது. நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இமெயிலும் வராது. அதனால இமெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. பெரும்பான்மையா இமெயில் வராது.
இந்த லாகின் பேஜ்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தாலே போதும், வேற ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுவே வந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். உங்களுக்கு இமெயில் வரணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாமே நீங்க கரெக்டா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். பெரும்பான்மையானவங்களுக்கு இமெயில் வராது. அப்பனா உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் ஆச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆகும்போது தான் தெரியும். ஒருவேளை நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, இல்ல டாக்குமெண்ட் கிளியரா இல்ல அப்படின்னா யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு வந்து போன் வரும், இல்லைன்னா இமெயில் வரும். அதுல உங்களுடைய பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து தெளிவா இல்ல, அதை திரும்ப அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்க திருப்பி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முறையில நீங்க அனுப்புனா போதும். நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் திரும்ப அபிஷியல் வெப்சைட் லாகின் பண்ணி லா அட்மிஷன்ஸ் அதை கிளிக் பண்ணி உள்ள வந்து நீங்க திரும்ப லாகின் பண்ணி பாருங்க. அப்படி லாகின் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. திரும்ப நீங்க இதெல்லாம் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் நீங்க லாகின் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய அப்ளிகன்ட் டீடைல்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணாங்கன்னா நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க திரும்ப லாகின் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா சப்மிட் ஆகலன்னு அர்த்தம். நீங்க திரும்ப உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டா அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண பாருங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இமெயிலுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சு. யூனிவர்சிட்டி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க. ஒரு சில மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்குக்கும் குறைவான மதிப்பெண் இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தவறுதலா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கான இமெயில் வந்திருக்கும். அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனும் செஞ்சிருப்பாங்க. அப்படி செஞ்சிட்ட பிறகும் கூட என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மார்க் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகாம போகும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கம்பல்சரியா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடும். நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது நீங்க மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த மார்க் வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது நீங்க மென்ஷன் பண்ணி இந்த கட் ஆஃப் கரெக்டா வருது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் ஆகுது, மிஸ்மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. அது இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செஞ்சிட்ட பிறகுதான் நமக்கு அது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும். அதனால ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செஞ்சவங்க நான் மேலே சொல்லியிருக்கக்கூடிய முறைகள்ல தெளிவா செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க எப்படி இது பண்ணியிருந்தாலுமே நீங்க திரும்ப வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் செய்ய முடியாது. இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, டாக்குமெண்ட் மாத்தி அனுப்பிட்டீங்க அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு இமெயில் பண்ணி இந்த ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை வந்து திரும்ப உங்க டாக்குமெண்ட்ஸை சென்ட் பண்ண சொல்லி அவங்க தனியா உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அதனால மிஸ்டேக்ஸ் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிவர்சிட்டிக்கு இமெயில் பண்ணி அது தொடர்பா கேளுங்க. யூனிவர்சிட்டிக்கு எப்படி இமெயில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஏற்கனவே நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அது தேவைப்பட்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. நான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்.